சோஷியல் மீடியாவில் தொடர்ச்சியாக பலர் நீட் எக்ஸாமை பேன் பண்ண தேவையில்ல, நீட் எக்ஸாமை ஒரு நல்ல ஃபேரான ஒரு முறையில் நடத்தினாலே போதும், நல்ல டாக்டர்ஸ் எல்லாம் நம்ம இந்தியாவிலேருந்து வருவாங்கன்ற மாதிரியான கருத்தை வந்து தொடர்ச்சியாக பதிவிட்டு இருக்காங்க. அதே மாதிரி நீட் எக்ஸாமால் தான் பல பேர் பல காலேஜஸில் வந்து சேர முடியுது, இதுக்கு முன்னாடி இந்த மாதிரியான சிஸ்டம் இல்லைன்ற மாதிரியான அவங்களோட கருத்தை வந்து சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் நீட்டே ஒரு ஸ்கேம் தான். அது ஃபேராக நடந்தால் என்ன, நடக்கலைன்னா என்னன்னு தான் நான் வந்து சொல்லுவேன். உதாரணத்துக்கு நீங்கள் நம்ம தமிழ்நாட்டை கூட எடுத்துக்கோங்களேன். நம்ம தமிழ்நாட்டை நீட்டுக்கு முன் நீட்டுக்கு பின்னுட்டு 2 வகையாக வந்து பிரிக்கலாம். நீட்டுக்கு முன்னாடி எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் முக்கியமாக திமுக ஆட்சி காலகட்டத்தில் எதில் குறை வச்சாங்களோ இல்லையோ படிப்பில் நமக்கு குறை வைக்கவே கிடையாது. 9th வரைக்கும் கம்பல்சரியாக எல்லாத்தையும் பாஸ் பண்ணணுன்ட்டு பிறப்பிக்கப்பட்ட சட்டம். அதே மாதிரி பிற்படுத்தப்பட்டோர், பட்டியலினத்தோர், அதே மாதிரி முக்கியமாக அருந்ததியர்களுக்கான 3% உள்ளிடஒதுக்கீடு வழங்கப்பட்டது. அதுலேயும் முக்கியமாக கலைஞர் ஐயா என்ன பண்ணாருன்னா, ரூரல் பிசி, ரூரல் எஸ்சி, ரூரல் எஸ்டின்ற மாதிரியான பல இடஒதுக்கீடு உரிமைகளை வந்து கொடுத்தாரு. இதன் மூலமாக மற்ற மாநிலங்களை கம்பேர் பண்ணும்போது பல மருத்துவர்கள் தமிழ்நாட்டில் இருந்து தான் உருவாக்கப்பட்டாங்க. நம்ம தமிழ்நாடுன்றது ஒரு தனி ஈகோசிஸ்டமை வந்து ஃபாலோ பண்ணாங்க. அதாவது எந்த ஒரு மாநிலத்தில் இல்லாத வகையில் இங்கே ஒரு ஸ்வீப்பராக இருக்கிறவங்க பிள்ளை டாக்டர் ஆனாங்க, இங்கே ஒரு சாதாரண கூலி தொழில் பார்க்குறவங்களோட பிள்ளை டாக்டர் ஆனாங்க. இப்படி ஒரு டிராவிடியன் ஈகோசிஸ்டத்தில் தான் தமிழ்நாடு வந்து இயங்கிட்டு வந்துச்சு, பல மருத்துவர்களை வந்து உருவாக்குச்சு. இப்படி தொடர்ச்சியாக சமூகத்திலையும் பொருளாதாரத்திலையும் பின்தங்கின பலர் இன்னைக்கு தமிழ்நாட்டிலேருந்து மருத்துவர்களாக வந்து ஆகியிருக்காங்க. இதே இது நீட் வந்ததுக்கப்புறம் காசு இருக்கிறவன் கோச்சிங் சென்டரில் சேர்ந்து படிக்க ஆரம்பித்தான். அவன் அந்த நீட் எக்ஸாமில் மெரிட்டில் தான் பாஸ் ஆகணும்னு கிடையாது. காசு இருக்கிறவன் மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் 20 லட்சமோ 30 லட்சமோ கொடுத்து ஈஸியாக டாக்டர் சீட்டு வாங்கிட்டான். இதே இது ஏழ்மை நிலையில் இருக்கிறவங்க, அவங்களால கோச்சிங் சென்டர் போக முடியாது. அதையும் மீறி கோச்சிங் சென்டர் போய் மெரிட்டில் வரலைன்னா அவங்களால ஒரு 20 லட்சமோ 25 லட்சமோ கொடுத்து மேனேஜ்மெண்ட் சீட்டும் வாங்க முடியாதுன்ற நிலைமை தான் இன்னைக்கு உருவாகியிருக்கு. அதனால் நீட்டை ஃபேராக நடத்தினாலோ நடத்தலையோ அது ஒரு ஸ்கேம் தான். நீ ஜஸ்ட்டு பாஸ் ஆனால் போதும், காசு இருக்கிறவன் மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் சீட்டு வாங்கி டாக்டர் ஆகிறான். இது நடந்தாலும் ஒன்று தான், நடக்கலைனாலும் ஒன்று தான். எப்படி மகாபாரதத்தில் அர்ஜுனனை விட ஏகலைவன் வில்வித்தையில் சிறந்தவனாக இருக்கான்றதுக்காக அவனோட கட்டை விரல் வெட்டப்பட்டுச்சோ, அதே மாதிரி தான் இன்னைக்கு பல பணக்காரர்கள் டாக்டர் ஆகணுன்றதுக்காக பல ஏழை மாணவர்களோட மருத்துவ கனவு நீட் மூலமாக தகர்க்கப்படுது.